தமிழகத்திலேயே சென்னையை அடுத்த மிகப்பெரிய மாநகராட்சியாக விளங்குவது கோவை. இந்நிலையில் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா தனது ராஜினாமா கடிதத்தை உதவியாளர் மூலம் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் வழங்கியுள்ளார். கோவை மாநகராட்சியில் மொத்தம் 100 கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் 97 பேர் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர். மேலும் 3 பேர் அதிமுக கவுன்சிலர்கள். மொத்தம் 100 கவுன்சிலர் உள்ளனர். இதில் கோவை மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த முதல் பெண் மேயராக கல்பனா ஆனந்தகுமார் பதவி வகித்து வந்தார். இவர் மாநகராட்சியில் தேர்தலில் கோவையில் 19வது வார்டில் வெற்றி பெற்று கவுன்சிலராக உள்ளார். இவரது கணவர் ஆனந்தகுமார். இவர் திமுகவில் பொறுப்பு குழு உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் மேயர் கல்பனா பொறுப்பேற்ற முதல் அவர் மீது பல புகார்கள் எழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திமுக கவுன்சிலர்கள் மட்டத்திலும் நிர்வாகிகள் மட்டத்திலும் பெரிதாக நம்பிக்கை பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் திமுக கட்சி கவுன்சிலர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே உட்கட்சி பூசல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கட்சியின் மேலிடம் உத்தரவின் பெயரில் கல்பனா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என கூறப்படுகிறது. மேயர் பதவி கல்பனாவிடம் இருந்து பறிக்கப்பட்ட நிலையில் இனி அந்த பதிவை கைப்பற்ற அடுத்த திமுக பெண் கவுன்சிலர் யார் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாநகராட்சி மேயர் கல்பனாவை நியமிப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.